நமக்கான உலகம் எங்கங்க? நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன செயல்கள், தேவைகள் எல்லாம் நம்ம குடும்பத்திற்காக விட்டு கொடுத்துடுறோம். அப்ப நமக்கான உலகத்தை உருவாக்காமல் விட்டு விடுகின்றோம். கரெக்டு தானே? நமக்கு பிடித்த ஏதோ ஒன்று, அதாவது நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய செஞ்சோம்னா எனக்கு ஒரு திருப்தியாக ஃபீல் ஆகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம செய்யாமல் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க. நமக்காக அதை கொஞ்சம் டைம் ஒதுக்கி எஃபெக்ட் போட்டு செஞ்சு பார்ப்போங்க. நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம பாடுபடாமல் வேறு யார் பாடுபடுவாங்க? அதே மாதிரி என் சந்தோஷன்றது என்ன சார்ந்ததாக இருக்கணும், இன்னொருத்தவங்கள சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அது எப்படின்னா, அவங்க இல்லாட்டி எனக்கு சந்தோஷம் இல்லை, அவங்க கூட பேசினா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவங்க பக்கத்தில் இருந்தால் தான் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். அந்த ஃபீல் பண்ணுறேன்றது வேறு, சந்தோஷன்றது வேறங்க. யாரும் யார் கூடயும் எப்பவும் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. யாருனாலையும் யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கண்டினியூவாக கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்கிற விதம், அவங்கவுங்க மைண்ட் செட்டை, இப்போ பக்கத்துலேயே 10 பேர் உட்காந்துருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக தான் யோசிச்சுட்ருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய மனநிலை வேறுபட்டதாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரால் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அதனால என் சந்தோஷன்றது என்ன சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயத்தில் எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த நொடி மட்டும்தான் நிரந்தரம். அது எல்லாருக்குமே தெரியுங்க. தெரிஞ்சே தான் பல எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் அப்படின்றத நம்மளே உருவாக்கிக்கிறோம். அடுத்த நொடியில் இது கடந்து போயிடுங்க, திருப்பி அந்த நொடியை கொண்டு வர முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சும் நாம் பல நேரங்களில் முட்டாளாக தாங்க போயிடுறோம். எதனாலன்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேருடைய கருத்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கரெக்டு தானே? இதே நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், உங்கள் விருப்பம் எங்கே போகும் சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்னா, கண்டிப்பாக உங்கள் முடிவுகளுக்கும் உங்கள் நிம்மதிகளுக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது.